ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். இன்னைக்கு டிராகன் பால் சூப்பரோட ஃபர்ஸ்ட் எபிசோட். நம்ம தலைவன் கோகு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட டிராக்கரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் என்னன்னா அவனுக்கு வேலை செய்கிறதே பிடிக்காது. அவனுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் ட்ரெயின் பண்ணணும், ஃபைட் பண்ணணும். இந்த நேரத்தில் அவனோட பையன் கோட்டன் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். அவன்கிட்ட என்ன ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்டோன்னே இன்னைக்கு லீவ் டேடி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு சரி நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம், நம்ம பையன் இருக்கான், அவன் கொஞ்ச நேரம் டிராக்டர் ஓட்டுவான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரைனிங்லேயே இறங்கிடுவான். ட்ரைனிங்கில் இறங்கினோடனே கான்சன்ட்ரேஷன் வந்து டிராக்டரில் இல்லாமல் இவன் மேலே மொத்த கான்சன்ட்ரேஷனே வச்சுருவான். உடனே என்ன ஆகும்னா அதனால் அந்த டிராக்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பள்ளத்துக்குள்ளே இறக்கிடுவான். ஆனால் அவனுக்கு பள்ளத்துக்குள்ளே இறக்குனதே தெரியல. அப்பயே முழுசாக கோகுவே பார்த்துட்டு இருந்தான். கீழே விழுந்தவனே தான் அவனுக்கு தெரியுது, கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான். அப்போ தான் தெரியுது ஐயோ பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டோம் சொல்லிட்டு. உடனே கோகு இருந்துட்டு அடுத்த ஒரு செகண்டில் வந்து அவன் அந்த டிராக்டரை அப்படியே பிடிச்சி நிறுத்தி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிட்டுருவான். அப்போ கோட்டன் கிட்ட கோகு பேசுவான். இனி இப்படி இருந்தால் இப்படி, நான் வேற கிங்கா பிளான்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நம்மள்ட்ட காசு இல்லை, அம்மா வேற இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா, ரொம்ப கவலைப்படுறா, ஏன்னா இதனால இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ண நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். நான் கிங்காய் பிளான்ட்டுக்கிற போகிறத அது வேற நான் எப்படி போகிறதுன்னு தெரியல, ஏன்னா இவ்வளோ பேர்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இன்ட்ரோ தான். இந்த இடத்துல முக்கியமான ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஒருத்தவங்களுக்காக முக்கியமாக நிறைய சமைச்சிட்டு இருக்காங்க. சமைக்கிறது யாருன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், ஏன்னா அது பெரிய கேரக்டர், பின்னாடி பார்க்கலாம். சமைச்சு முடிச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு மலை மாதிரி குவிச்சு வைக்கிறாங்க. ஒரு பயம் தெரியுது அவங்களுக்குள்ள. என்னடா இது இவ்வளோ பயத்தோட சமைக்கிறாங்கன்னு பார்த்தா கண்ணு மட்டும் காட்டுறாங்க. இந்த கண்ணை பார்த்துட்டு ஊட்டி ஊட்டி பார்த்தோன்னே பயந்துட்டு மொத்த சாப்பாடையும் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு மோந்துலாம் பார்க்குறாங்க. மோந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லக்குள்ள அந்த சாப்பாடு சமைச்ச தலைவனுக்கு சமைச்சவங்களுக்குலாம் ஒரே பயம். ஒருவேளை சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவன் ஆனந்தோடனே சாப்பாடை சாப்பிட்டுறான். சாப்பிட்டு முடிச்சோடனே என்ன இது சாப்பாடு ஓகே தான், ஆனால் நான் நினச்ச அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு எனக்கு ஒரு பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். உடனே அந்த தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா குப்புனுவே இருக்குது. இந்த பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அதோட ஒரு ஃபிங்கரில் ஒரு ஸ்னாப் போட்டோன்னே அந்த ஆஃப் பிளானட்டே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அப்போ தான் இந்த கேரக்டரோட இன்ட்ரோவே வருது. இந்த கேரக்டர் பேர் பீரஸ், லார்ட் ஆஃப் த டெஸ்ட்ராயர் சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சீனில் நம்ம சேட்டன் வந்து மொத்த ட்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த பூ வந்து அழித்தது நான் தான் அப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அதில் ஒரு காமெடி என்னென்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படி பண்ணா அப்படி பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பான். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பூ நிற்பான். அதை பார்த்தோன்னே ஐயோ என்ன நீ பின்னாடி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தா ப்ரெஸ்ஸுக்கு எல்லாமே அதிர்ச்சி, இன்னும் பூவை கொண்டுட்டான்னு சொன்னார், பின்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேட்டன் வந்து சமாளிச்சாகணும்ல. நான் வந்து பூவை அடிமையாக்கி வச்சுருக்கேன், இவன் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கான், நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படி சொல்லி சமாளிச்சு இப்போ பாருங்க அப்படி சொல்லிட்டு பூ நீ உள்ளே போ அப்படின்னு சொன்னோடனே அவனும் கோவத்தில் உள்ளே போயிடுவான். உடனே சேட்டனுக்கு கல் விட்டுரும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரிப்போர்ட்டர்லாம் நம்பிடுவாங்க. உடனே உள்ளே போயிட்டு சமாதானப்படுத்திட்டு நீ கவலைப்படாத ஏதோ சமாதானப்படுத்திட்டு அங்கே இருக்க மொத்த ஃபுட்டையுமே எடுத்து பூக்கு கொடுக்கறதுக்காக கிளாஸட்டை திறந்துட்டு இருப்பான். உடனே அடுத்த சீனில் பார்த்தா நம்ம தலைவனோட பையன் கோகானோட என்ட்ரி. ரொம்ப பவர்ஃபுல் ஃபைட்டராக இருந்த இவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்காலராகவே மாறி இருப்பான். விடல் மேரேஜ்க்கு அப்புறமேட்டு பார்த்துட்டு இருப்பான். உடனே இதெல்லாம் பார்த்து பிக்கோலோக்கு ஷாக் ஆகிடும். இந்த இடத்துல அடுத்த சீனில் கோக்டனையும் டங்ஸையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் நம்ம விடலுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணுமே சொல்லிட்டு ரிங் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு கடைக்கு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஆல்ரெடி ரிங் வாங்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரிங்கெல்லாம் விசாரிச்சுட்டு இது வாங்கலாம் எப்படி வாங்கலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பறந்து போயிட்டு வாங்கிட்டு இருக்கிறது அங்கேருந்து அந்த கப்பல் பார்த்தோன்னே பயந்துருவாங்க. என்னடா இவங்க பறக்கிறாங்க அப்படி சொல்லி பயந்துட்டு அந்த சொட்ட மண்டையில் இருந்த விங்கே கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு பயத்தில் ஆடி போயிடுவாங்க. சரி ரிங் எதுவும் கிடைக்கல என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே போமாவோட ஞாபகம் வரும். அவன் வந்து மேக்கப்லாம் போடுறத பார்த்து நம்ம சென்ட் வாங்கலாம் விடலுக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தா ஒரு வயசான பெரியவர் வந்து அந்த கடையில் இருக்க அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. என்ன நான் கேட்டேன் அந்த இது கூட இல்லையா, இவ்வளோ பெரிய கடைன்னு சொல்கிறீங்க, என்ன வச்சில்லையான்னு கேட்டோடனே அது எங்கள் தாத்தா இருக்கும் அப்படி சொல்லணும் அப்படி சொல்லி டங்ஸை கேட்கும் போது
அதுவா கலாய்க்கிறதுக்காக 7 மலை 7 கடல் தாண்டி இருக்கும் அப்படி சொன்னோடனே இவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. மொத்தமாக கடந்து போக்குள்ள ஒரு இடத்துல பார்த்தா குளிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த இடத்துல வேணாம் நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க. அங்கே ஃப்ரெஷ்ஷாக தண்ணி இருக்கும். சரி இந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இது வந்து பியூராக இருக்குது மேஜிக் தண்ணின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு சவுண்டு. என்ன சொல்லி பார்க்க பயங்கர ஸ்பீடில் ஒரு பாம்பு இவங்க 2 பேரையும் வந்து அட்டாக் பண்ண வந்துடும். ஆனால் அந்த பாம்புக்கு தெரியாது இவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உடனே டேக்கிள் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் வந்து பாட்டிலும் உடையக்கூடாது இவங்களும் இது பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறது? ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு போட்டு ஒரு சொலட்டி எடுத்துகிட்டு இருப்பான். சொலட்டி எடுத்துட்டு கோட்டன் பார்த்தீங்கன்னா தன்னோட பவர் யூஸ் பண்ணி முடிச்சு விட்ருவோன்னு நினைக்கக்குள்ள ட்ரங்க்ஸ் சொல்லுவான், நம்ம பக்கத்தில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மள பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஆபத்தாயிடும் சொன்னோன்னே அந்த பவர் எதுவும் பண்ணல. 2 பேருமே அடித்து பாம்பை மட்டுமே நொறுக்கிட்டு இந்த பாம்பு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து பயந்துட்டு, எப்போ நான் தப்பான ஆள்கிட்ட மோதிட்டேன்டா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா நடைய கட்டிடும். உடனே இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாட்டில் உடஞ்சிடுச்சோ அப்படின்னு நினச்சதில் வந்து உடஞ்சிருக்காது. கோட்டன் வந்து பத்திரமா வச்சுருப்பான். சரி நம்ம போய் விடல்கிட்ட கொடுக்க கிளம்பிடலாம் சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு விடல்கிட்ட கொடுக்க கிளம்பிடுவாங்க. அடுத்த சீனில் விடல் குஹோனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்தோடனே விடல்கிட்ட கொடுத்தோடனே உங்கள் ஆனிவர்சரி கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆனிவர்சரி கிஃப்ட்டு எனக்கா அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக எடுத்து பார்ப்பா. கோகானுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே அவள் அந்த பியூர் வாட்டர் எடுத்து பார்ப்பா. உடனே அவளுக்கு இது வெறும் சாதாரண தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆச்சரியமாயிடுவான். ஆனால் இவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, இவங்க மனசு நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதனால் இவங்கள்ட்ட வந்து நம்ம எதுவும் சொல்ல வேணாம், உங்கள் கிஃப்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவோம். உடனே அடுத்த சீனில் கோட்டன் நிற்பாங்க. உடனே ஒரு கார் வரும். கார்லேருந்து இறங்குறது யார் அப்படின்னு பார்த்தா சேட்டன். இதுதான் நம்ம மூவியோட காமெடி பிசி. வந்து இந்த இதில் 10 மில்லியன் ஜெனி இருக்குது, உனக்கு தான் கோகு ஆக்சுவலாக இது சேர வேண்டியது. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க, நான் தான் பூக்குன்னு நினச்சிட்டு. ஆனால் ஆக்சுவலாக நீ தான் இதை பண்ண, இது உனக்கு தான் சேர வேண்டியது அப்படி சொல்லி கொடுத்தோன்னே கோகு இருந்துட்டு இல்லை வெஜிடாட்டை கொடுங்க அப்படி சொல்லுவான். இல்லை உனக்கு தான் அது சேரணும்னு எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு சேட்டன் சொல்லுவான். உடனே இது 10 மில்லியன் ஜெனின்றது 10,000 ஜெனியோட பெருசா அப்படின்னு ஒரு காமெடியான கொஸ்டின் கேட்பான். 10,000 ஜென்னியோட 100 டைம் பெருசு அப்படின்னு அவன் சொன்னோடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா கோகுக்கு வந்து கவுண்ட்லாம் தெரியாது. உடனே கோட்டன் ஒரு ஐடியா சொல்லுவான், டாடி நீங்களும் ட்ரெயின் பண்ண போகணும்னு நினைக்கிறீங்க, மம்மிக்கும் அமௌண்ட்டு தேவை, நீங்கள் பேசாமல் இந்த மணியை வந்து மம்மிகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிங்காய் பிளான்ட்டுக்கு போயிடுங்க அப்படி சொன்னோடனே அவனுக்கு விருப்பமே இல்லை. அவன் என்ன பண்ணுறதும் வாங்கிப்பான். வாங்கி முடிச்சுட்டு அடுத்த சீனில் நம்ம சீச்சி வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கொடுத்தோடனே சந்தோஷம், தூக்கி வாரி போட்டுரும் 100 மில்லியன் ஜெனி. உடனே கனவு பண்ண ஆரம்பிச்சிடும், என் பையனுக்கு நான் இதை பண்ண வச்சுருவேன் அதை பண்ண ஆரம்பிச்சிருவேன் சொன்னோடனே கோகுக்கு எப்பா நீ விட்டா போதுடா சாமி நான் கிளம்பிடுவேன். சரி கோகு நான் கிளம்பட்டா அப்படின்னோடனே நீ போடா அப்படின்னு சொன்னோடனே கோகு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் 1 செகண்டில் அங்கே தான் பதிடுவான். அடுத்தது ஃபயர் தான் காரணம். பின்னாடி தலைவன் மாஸ்டர் ரோஷ் வந்து எனக்கும் அது சட்டப்படி பங்கு இருக்குன்னு வந்துடும். உடனே தூக்கி கிராசிடுவான். அடுத்த சீனில் சுப்ரீம் காய்க்கு அள்ளு விட்டுரும். சம்திங் ஒரு பிளான்ட் அழிஞ்சிருக்கு, அதுக்கு காரணம் யார், என்ன இவ்வளோ பெரிய பவர்னு சொல்லிட்டு